சில்க் ஸ்மிதா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாத எளிமையான ஒரு இந்திய பெண். பிறப்பிடம் ஏலூர் என்கிற ஆந்திர பிரதேசத்தில். இறப்பு செப்டம்பர் 23, 1996. ஆக மொத்தத்தில் பார்த்துக்கோங்க, 1960 பிறந்த இந்த பெண் வாழ்ந்த ஆண்டு காலம் மிக மிக குறைவான ஆண்டுகள், 36 ஆண்டுகள். சில்க் ஸ்மிதா என்று அழைக்கப்படும் இவரது இயற்பெயர் விஜயலட்சுமி. தமிழில் நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்களால் வண்டி சக்கரம் என்கிற திரைப்படத்தில் சிலுக்கு என்கின்ற கதாபாத்திரத்தில் முதலாக நடித்தார். அதிலிருந்து இவரை சிலுக்கு என்றே மக்கள் அழைத்தனர். தன்னுடைய முதல் படத்திலேயே ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்த அவர் தமிழ் திரைப்படத்துறையில் புகழையும் தேடிக்கொண்டார். அன்று வரை விஜயலட்சுமி எனப்பட்ட இவர் அந்த திரைப்படத்திற்கு பிறகு சில்க் ஸ்மிதா என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். தன்னுடைய முதல் கதாபாத்திரத்தில் ஏற்பட்ட தாக்கத்தின் விளைவாக இறுதி வரை அவருக்கு ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள் மட்டுமே தேடி வந்தது. கவர்ச்சியான தோற்றத்தாலும் நடனத்தாலும் அனைவரையும் ஈர்த்த அவர் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி போன்ற பிற மொழி படங்களில் நடித்து புகழ் பெற்றார். ஒரு ஒப்பனை கலைஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி சுமார் 17 வருடங்கள் இந்திய சினிமாவில் முத்திரை பதித்தார். இவர் நடிப்பில் பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தாலும் நாளிதழிலும் திரைப்படங்களும் கவர்ச்சி நடிகையாகவே அடையாளப்படுத்தின. நாளிதழிலும் திரைப்படம் மட்டுமா கவர்ச்சி நடிகை என்று சொன்னன? இல்லை, மக்களை அப்படி தான் பேசி கொண்டு இருந்தார்கள். ஆண் வர்க்கம் அப்படியும் பேசியது, பெண் வர்க்கம் அப்படி தான் பேசியது. இருப்பினும் பார்த்தீங்களால் அலைகள் வைதலை, நீங்கள் கேட்டவை, தாலாட்டு கேட்குதம்மா, மூன்றாம் பிறை, லயனம், கிழக்கு விழுத்தாச்சு போன்ற திரைப்படங்கள் மூலம் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்கு கவர்ச்சி மட்டுமின்றி அனைத்து விதமான நடிப்பின் பரிணாமங்களும் வரும் என்பதை நிரூபித்தார். திரைப்படத்துறையில் குறுகிய காலத்திற்குள் சுமார் 450க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அவர் 1996 செப்டம்பர் 21 தன்னுடைய 35 வயதில் சென்னையில் அவருடைய வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டார். காதல் தோல்வி என மேலும் பல சூழ்நிலைகளில் இவருடைய இறப்பிற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்பட்டாலும் ஒரு அருமையான நடிகை, மிகச்சிறந்த நடிகை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கிற பல நடிகைகளுக்கு இல்லாத திறமையெல்லாம் அவரிடம் இருந்தது. அவரை ஒரு கவர்ச்சி புதுமையாக பார்த்தார்களே தவிர அவருக்கு ஒரு நல்ல மனம் இருக்கிறது, அவருக்குள் ஒரு பொது சிந்தனை இருக்கிறது, அவருக்குள் ஒரு கம்யூனிச சிந்தனை இருந்தது, அவருக்குள் நிறைய நல்ல எண்ணங்கள் இருந்தது. அதை இந்த திரைப்பட உலகம், இந்த மக்களும் பார்க்க தவறிவிட்டார் என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் 90களில் அவர் நடிப்பில் பிஸியாக இருந்த காலகட்டத்தில் என்னை போன்ற, அதாவது அறிவழகன் சோழன் நான் ஒரு திரைப்படத்தில் பணியாற்றினேன். அந்த படத்தின் பெயர் கிழக்கு விழுத்தாச்சு. அந்த படத்தில் ஆட்டக்கார அலமேல் என்கிற கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார். அந்த படத்தின் கதாநாயகி ஐஸ்வர்யா, அதாவது லட்சுமி அம்மாவோட பொண்ணு ஐஸ்வர்யா தான் கதாநாயகி. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கதாநாயகனாக ஆனந்தராஜ் நடித்தார். அதில் ராஜா என்கிற கடலோர கவிதைகள் அந்த ராஜாவை நடித்தார். இயக்குனர் தளபதி அவர்கள் நடித்தார். அந்த திரைப்படத்தில் 17 வயசுகளை தாண்டி ஒரு சிறு வயது பிராயம் அந்த நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக, அதில் உதவி இயக்குனராக சேருகிறேன். அந்த படத்தில் பணியாற்றும் பொழுது எனக்கு கடைசி அசிஸ்டன்ட், கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அதற்கு அடுத்த நிலையில் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய அப்ரண்டிஸ் என்று சொல்லக்கூடிய பயிற்சி இயக்குனர் தொழிலாளராக நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த படப்பிடிப்பில் எனக்கு ஒரு வாரம் படப்பிடிப்புக்கு பிறகு கிளாப் கையில் தரப்படுகிறது. அந்த கிளாப் இப்பொழுதும் இருக்கிறவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த கிளாப் எதற்கு கொடுக்கிறார்கள் என்றால், சைலன்ஸ் அட் என்றால் இப்போ சாங் போன்றவற்றை எடுப்பார்கள் என்றால் அது சைலண்ட் கிளாப் என்று அப்படியே தருவார்கள். அதில் சீன் நம்பர், ஷார்ட் நம்பர், டேக் நம்பர் இருக்கும். டாக்கி என்றால் அதற்கு மேலே ஒரு கட்டை இருக்கும், அதை தூக்கி பிடித்தபடி இருக்க வேண்டும். அங்கு படப்பிடிப்பில் ஷார்ட் ரெடியான ஒன்று இயக்குனர் ஷார்ட் ரெடி, ஓகே, சைலன்ஸ், ஃபேன்ஸ் ஆஃப் எல்லாம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் கேமரா என்று சொல்லுவார். அப்பொழுது ஸ்டார்ட் சவுண்ட் என்று சொல்வார். சொன்னவுடன் அங்கு நாகராவில் இருப்பவர் நாகராவை ஆன் செய்துவிட்டு அவர் ரன்னிங் சார் என்று சொல்வார். உடனே கேமரா அசிஸ்டண்ட், அதாவது யூனிட் கேமராமேன் அசிஸ்டண்ட், அந்த கேமரா அசிஸ்டண்ட்டு கேமராவின் சுவிட்சை ஆன் செய்து கிளாப் என்று சொல்லுவார். அடுத்த நொடியில் என்று சொல்வதை விட அந்த நொடிக்கும் சரி நேரத்திலேயே இந்த சவுண்டு கேட்ட உடனே கிளாப் என்ற சவுண்டு கேட்டால் பட்டக்கன்று அடித்து விட்டு ஃப்ரேமிலிருந்து அவுட் செல்ல வேண்டும். அதன் பிறகு தான் இயக்குனர் ஆக்ஷன் என்று சொல்லுவார். இப்பொழுது ஒரு மானிட்டர் கிடையாது. அப்பொழுது வியூ பாயிண்டரில் கேமராமேன் பார்த்து கொண்டு இருப்பார். இன்கேஸ் நாம் கிளாப் என்று சொன்னவுடன் அடித்து விட்டு அவுட் போவதற்குள் இயக்குனர் ஆக்ஷன் என்று சொல்லிவிட்டால் நடிக்க ஆரம்பிக்கும் போது ஃப்ரேமில் கிளாப் இருக்கும். அதனால் ரீடேக் என்று சொல்வார்கள், மறுடேக் என்று சொல்வார்கள்.
உடனடியாக அது எடுக்கப்படும். ஸோ இவ்வளவு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் அந்த ஏனென்றால் இப்பொழுது டிஜிட்டலில் அப்பொழுது ஃபிலிமில் எடுக்கப்படுகிறது. ஒரு ரோல் ஃபிலிம் என்ற அதாவது 400 அடி ஃபிலிம் வந்து 8000 10,000 12,000 என்று இருக்கும். எஸ்டிமென்னு ஆர்ஓ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு ரேட் இருக்கும். அதனால் அங்கு ஒவ்வொரு செகண்டு ஃபிலிம் ஓடுவதும் காசு என்பார்கள். அதனால் வந்து அந்த கிளாப் கொடுப்பவர்களை சரியாக தரவில்லை என்றால் அவர்களை திட்டுவார்கள். அந்த பயத்தில் கிளாப் கொண்டு போய் நான் நீட்டு சைலண்ட் கிளாப்பில் எனக்கு நடுக்கம் ஏற்படுகிறது. இங்கே வாங்க இப்படி கொடுங்க, ஏன் பயப்படுறீங்க தம்பி அப்படி என்று சொன்னார் சில்சுமிதா. நான் 2வது ஷாட்டு கொடுக்கும்போது பயம் இல்லை. அடுத்தது டாக்கி ஷாட்டு வந்தது. அப்பொழுது கிளாப்பு கொண்டு போய் நீட்டும் பொழுது எனக்கு பதற்றமாக இருந்தது. பதற்றப்படாதீர்கள், அவர்கள் டைரக்டரு ஓகே ரெடி ஸ்டார்ட் சவுண்ட் என்று சொன்னவன் அவர்கள் அந்த சவுண்ட் இன்ஜினியர் அதாவது நாகராஜ் வகுப்பவர் ஆன் செய்து சவுண்ட் ரன்னிங் சார் என்பார். அந்த சவுண்டு கேட்ட பிறகு கேமராமேன் அசிஸ்டண்ட்டு யூனிட் கேமரா அசிஸ்டண்ட்டு கேமரா ஆன் செய்து அவர் கிளாப் என்று சொல்வார். அவர் கிளாப் என்று சொன்ன சத்தம் உங்கள் காதுக்கு கேட்ட பிறகு நீங்கள் அடித்துட்டு போக வேண்டும். அதனால் நீங்கள் வந்து அவசரப்பட்டு அடித்து விட்டு ஓடிவிடார்கள். அந்த இப்பொழுது டாக்கி என்பதால் அவர்கள் கிளாப் என்று சொன்ன பிறகு நீங்கள் வந்து நம்பர் அனௌன்ஸ் செய்து அங்கேருந்து போக வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அங்கே ரன்னிங் என்கிற நாக்கராங்க சவுண்டு கேட்ட உடனே நீங்கள் சீன் நம்பர் ஷார்ட் நம்பர் டேக் நம்பர் அனௌன்ஸ் பண்ண உடனே யூனிட் கேமரா சென்று கேமரா ஆன் பண்ணி கிளாப் என்று சொல்வார். அந்த சத்தம் காதில் கேட்ட பிறகு அங்கிருந்து நீங்கள் செல்ல வேண்டும், பிரேமிலேருந்து அவுட் செல்ல வேண்டும். அப்புறம் தான் ஆக்ஷன் சொல்லுவார் இயக்குனர். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க என்று சொன்னார். நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும். ஒரு புகழ்பெற்ற நாயகி அந்த படத்தில் 2வது கதாநாயக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். அவர் நமக்கு வந்து ஒரு அதாவது கடைநிலையில் இருக்கக்கூடிய கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டுக்கு எடிட்டிங் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் தான் கிளாப் அசிஸ்டண்ட். ஸோ கடைநிலையில் இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களிடம் ஆரம்ப காலத்தில் இருப்பவர்களிடம் ஒரு அந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் அவர்கள் சொல்ல தோன்றியது என்றால் அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த நல்ல மனது, அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த மனிதவிமானம். இவன் சின்ன பையனாக இருக்கிறான், இங்கே எல்லாமே வந்து பெரிய ஆளுங்க கோ டைரக்டர் தான் அசோசியேட் எல்லாம் பெரிய ஆளுங்க இருக்காங்க, கொஞ்சம் ராக்கியம் பண்ணுறாங்க மிரட்டுறாங்க அப்படிங்கிறத கவனிச்சிருந்து அப்போது அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க. அந்த படத்தில் வந்து அந்த கிழக்கு வளர்ச்சி படத்தில் இயக்குனர் தளபதி அவர்கள் வந்து ஆதரவாக இருந்தார். அந்த என்னை வேலைக்கு சேர்த்துட்டு அசோசியேட் இளவரசன் ஆதரவாக இருந்தார். ஆனால் அவங்களாம் கேமரா பக்கத்தில் இருக்காங்க. ஆர்டிஸ்ட் பக்கத்தில் போகும்போது நமக்கு இருக்கிற பயத்தை போக்குனது அவங்க தான். அந்த படத்துடைய நாயகன் ஆனந்தராய், அந்த படத்துடைய முதல் கதாநாயகி வந்து ஐஸ்வர்யா லட்சுமி பொண்ணு. இவங்க 2வது கதாநாயகத்தை நடிக்கிறாங்க. ஆனால் முக்கியமான கேரக்டர் அவங்க நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, இப்படி தைரியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொன்னார். ஏனென்றால் அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த நல்ல மனது, அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த மனிதவிமானம். அவர் ஒரு வந்து பிற்காலத்தில் நான் படிக்கும்போது தான் தெரிந்தது. அவர் பிலிமாலையாக பேசும் படம் பொம்மை போன்ற சினிமா எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகையில் கொடுத்த பேட்டிகளில் நீங்கள் சினிமாவுக்கு வர வேண்டும் என்னவா ஆகியிருப்பீர்கள் என்று கேட்கும் பொழுது அதுக்கு அவர் பதில் அளித்திருக்கிற பாருங்கள், நான் நக்சலைட் ஆகியிருப்பேன். அவர் கேட்ட நிருபர் ஷாக்காகி கேட்டிருக்கிறார், எப்படி நீங்கள் வந்து இப்படி சொல்லுகிறீர்கள் என்று. நான் வளர்ந்த அந்த பகுதியில் சுற்றுப்புற சூழ்நிலையில் அங்கே இருக்கிற நக்சல்பாரி நக்சலைட் தொடர்புகள் உண்டு, அவர்களுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு, அதாவது இயக்க சார்ந்த தொடர்பு உண்டு. நான் சிறு பெண்ணாக இருந்தாலும் அந்த நக்சல்பாரி இயக்கத்தில் ஈடுபட்டு நான் அந்த வறுமையின் காரணமாக அங்கே நக்சலைடாக தான் போயிருப்பேன். நான் திரைத்துறைக்கு வந்ததனால் அவர்களோடு இப்பொழுது எனக்கு தொடர்பு இல்லை, நான் இப்பொழுது ஒரு சினிமா நடிகையாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது எத்தனை பேர் உண்மையை சொல்லுவார்கள்? இல்லை நான் டாக்டர் என்ஜினியராக ஆகும்னு பந்தா தானே சொல்வார்கள். ஆனால் அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். அதுதான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிழக்கு வளர்ச்சி திரைப்படத்துக்கு பிறகு பல படங்களில் வேலைக்கு பார்த்தேன். அந்த வேலை பார்க்கும் பொழுது அதாவது நம்மானாச்சி, உள்ள தெளித்தா, மேட்டுக்குடி போன்ற படங்கள் வேலை பார்த்தேன். ஆனால் அந்த படங்களை அவர் நடிக்க முடியவில்லை. ஆனால் சில்சுமிதா அவர்கள் சென்னை சார்பண்டில் எந்த இடத்தில் படப்பிடிப்பு நடந்தாலும் அவர்கள் நின்று சென்று பார்ப்பேன். அப்பொழுது ஸ்டுடியோக்களில் தான் அதிக படங்கள் ஷூட்டிங் நடக்கும். பிரசாத் ஸ்டுடியோ, அருணாசலம் ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ, வாகினி ஸ்டுடியோ, இந்த மாதிரி படப்பிடிப்பு தலங்களில் நடக்குது செவி வழி செய்தி கேட்டு அங்கே போய் நேரில் போய் பார்க்கும் பொழுது தூரத்தில் நான் அப்படி நிற்பேன். பக்கத்தில் போகலாம்னு நினைக்கும் பொழுது அவங்க வந்து அங்கேருந்து பார்த்துட்டு அறிவு அப்படிம்பாங்க. நல்லா இருக்கியா, எந்த படம் ஒர்க் பண்ணுற, டைரக்டர் தளபதி சார் நல்லா இருக்கா, நம்ம ஷூட்டிங் முடிஞ்சான்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல பெண்மணியை நாம் வாழ்த்துவோம், நினைவு போற்றுவோம்.